அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம ஈஸ்வரி என்னது இவர் போய் ரொம்ப நேரம் ஆச்சு, தண்ணி குடிக்க கூட எந்திரிக்கவே இல்லையே, போயிட்டு ஏதாச்சும் வேணுமான்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி எந்திரிச்சு போய் அவரை எழுப்புறாங்க. என்னங்க எழுங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுப்ப தாத்தாவோட எந்த ரியாக்ஷனுமே இல்லாத பார்த்த ஈஸ்வரி ரொம்ப பதறி போயிடுறாங்க. உடனே பாக்கியா செல்லியா எங்கடா இருக்க, வாங்க மாமா எந்திரிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி கத்த உடனே எல்லாரும் பதறி அடிச்சு போய் வந்து எழுப்பி பார்க்குறாங்க. அவர்கிட்ட எந்த ஒரு மூமெண்ட்ஸுமே இல்லை. அவரோட நாடி துடிப்பு எல்லாம் நின்றுதை நம்ம பாக்கியா உணர்றாங்க. உணர்ந்ததுமே மாமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவும் ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக் ஆகி போய் நிற்கிறாங்க. அந்த துயர்லேருந்து மீள முடியாத நம்ம ஈஸ்வரி அப்படியே ஒரு மயக்க அடைஞ்சிடுறாங்க. என்னாச்சு, எங்கள் எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு திசையில் நின்று அழுந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் செல்லின்னு வந்து தாத்தாவை உடனே நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் பார்க்குறாங்க. ஆனால் நம்ம தாத்தா நம்ம எல்லாரையும் விட்டுட்டு ரொம்ப தூரம் போயிட்டாரு, இதுக்காக தான் இவர் நைட்டெல்லாம் முழிச்சிட்டு உட்காந்து பேசியிருந்தாரோ என்னவோ தெரியல அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ரொம்ப வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. தாத்தா இறந்த துயரை நம்ம செலியன் உடனே எழிலுக்கு கோபிக்குன்னு எல்லாருக்குமே இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. எல்லாரும் பதறி அடித்து போய் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா தாத்தா நம்ம எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற துக்கத்தை எல்லாருமே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ரொம்ப ஃபீல் பண்ணி கதறி ஆள ஆரம்பிச்சிடறாங்க. ஒரு பக்கம் ஜெனி செலியன், இன்னொரு பக்கம் செல்வி பாக்கியா பாட்டின்னு எல்லாருமே கத்தி கூப்பாடு போட்டுட்ருக்காங்க. யார் என்ன கத்துனாலும் அது எதையுமே காதலே வாங்காத தூரத்தில் தாத்தா விட்டுட்டு போயிடுதுன்னு நினச்சி எல்லாரும் ரொம்ப இரங்கலோட இருக்காங்க. எழில் அமிர்தா ஒரு பக்கம் ரொம்பவே பதறி அடிச்சு போய் ஓடி வராங்க. தாத்தா தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதும் நம்ம ராதிகாவும் கோபியும் ஒரு பக்கம் பதட்டத்தோடையும் பயத்தோடையும் வராரு. கோபி என்ன அப்பா நம்மளை கடைசி வரையும் மன்னிக்காமையே போயிட்டாரே அப்படிங்கிற ஒரு துயரில் நம்ம கோபியும் உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. அப்பா எந்திரிங்கப்பா, என்னை மன்னிச்சிருங்க, என்கிட்ட இப்போ வச்சு பேசுங்கப்பா, இதுக்கப்புறம் உங்கள் பிள்ளை எந்த தப்புமே பண்ண மாட்டேன் அப்படி இப்படிங்கிற மாதிரி நம்ம கோபியும் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்னாக போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.